ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். என்னடா எடுத்தோட்டே புயல் காட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? காஜா புயல்னால எங்கள் வீட்டு சைடு ஏரியாலாம் வந்து ஒரு 5 நாளாக கரண்ட் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் இனி வெண்பொங்கல் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அரிசி, பச்சரிசி, அதாவது இது வந்து ரேஷன் அரிசி. 2 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு போடணும். இப்போ 2 டம்ளர் நான் பச்சரிசி போடுறேன். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். 1 மணி நேரம் ஊற வச்சாலும் தப்பு இல்லை. எனக்கு டைம் இல்லாதனால ஒரு 1/2 hour தான் ஊற வச்சேன். நீங்கள் நார்மல் அரிசிலையும், அதாவது கடையில் வாங்குகிற அரிசிலையும் செய்யலாம். நான் இப்போ வந்துட்டு கரண்ட் இல்லை, எங்கள் வீட்டில் 5 days வந்து கரண்ட் இல்லை அப்படின்றனால வீட்டில் இருந்த அரிசி வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு நான் ரேஷன் அரிசிலே செஞ்சிட்ருக்கேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோவே அப்லோட் பண்ணேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். ஒரு 1/2 hour கழித்து ஊறியாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். சுத்தமாக கழுவி வச்சாச்சு. அதில் ஏற்கனவே வந்து அதில் உள்ள டஸ்ட்லாம் நீக்கி தான் வச்சுருந்தேன். இப்போ திரும்ப கழுவியாச்சு தண்ணி ஊற்றி. இது 2 டம்ளர் பச்சரிசிக்கு, அதாவது 1:3 ரேஷியோவில் 9 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதாவது 1 டம்ளருக்கு வந்துட்டு 3 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அளவுக்கு 9 டம்ளர் நான் ஊற்றிருக்கேன். இதில் கரெக்டாக 9 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது எவ்வளோ சேர்க்கணுன்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நீங்கள் வந்துட்டு குழம்புக்கு எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரியவங்களே வந்துட்டு அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் சாப்பிடும்போது. ஸோ வந்துட்டு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து ஒரு 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய குக்கர் வந்து எப்படி வேகும் அப்படின்றத பார்த்து நீங்கள் அது மாதிரி குலைவாக, முடிஞ்ச வரைக்கும் குலைவாக வேகணும். அதுதான் பொங்கல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்துட்டு குலைவாக வேகணும். 3 விசில் நான் விட்டு நான் இப்போ ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போ சவுண்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் சவுண்டு 3 சவுண்ட் விட்டு எடுத்துட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுடுவோம். இது வந்துட்டு மணல் நெய். ஆல்ரெடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வீட்டில் எடுக்கிற நெய் இது. ஹோம்மேட் ப்ரிப்ரேஷன். தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க. முந்திரி பருப்போட ஒரு 2 பாதாம் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை முந்திரி பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்துட்டு நிறைய பேர் தண்ணியிலே ஆட் பண்ணி இது மாதிரிலாம் வேக வைக்கிறாங்க. அது மாதிரி நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது சுத்தமாக நமத்து போயிடும். ஒரு கிறிஸ்ப்னஸ் இருக்காது. அப்படின்றனால தான் இதெல்லாம் தனியாக வந்துட்டு வேக வச்சு, அரிசி வேக வச்சுட்டு தனியாக இதை சேர்க்குறோம். இப்போ இதை லைட்டாக செவக்க வச்சுட்டு எடுத்துடலாம். எடுத்து ஒரு பேனில் மாற்றிடலாம். இப்போது அந்த நெய் நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையும் வந்துட்டு பொங்கல்லே ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் வந்துட்டு சூப்பராக கரெக்டான பதத்தில் குலைவாக வெந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும் போது இந்த அளவுக்கு நீத்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்துட்டு அது நல்லா உறைஞ்சி கெட்டியாயிடும். இந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துருவோம். கொஞ்சமாக நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிச்சிடலாம். அதே பேனில் அந்த நெய் வந்துட்டு அந்த இதில் ஊற்றிடலாம். நெய் வந்து உங்களால் ஃபுல்லாக ஆட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோல்டு வின்னர் அது மாதிரி வந்துட்டு ஆயில் நீங்கள் சேர்த்து கூட கலந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய்யே ஃபுல்லாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நெய் வந்து இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன்.
ஒரு பக்கம் வந்துட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து தாளிக்கிறதுக்குண்டான பொருட்கள் பாருங்கள். கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இஞ்சி இவ்வளோ நீளம் துருவியது, ஜீரகம் சும்மா கொஞ்சம் இருந்தால் போதும், மிளகுத்தூள், அதாவது குழந்தைங்க சாப்பிட்றதுனால மிளகா போடல, அவாய்ட் பண்ணிடுவாங்கன்னு மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பச்சை மிளகா நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்றனால சேர்க்கல. பச்சை மிளகா சேர்த்தாலும் இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒவ்வொன்றா இப்போ நம்ம தாளிக்கிறதுல சேர்த்துக்கலாம். இதுக்கு இட்லி சாம்பார் தான் சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. எல்லாமே புரிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பொங்கலில் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சூப்பரான சுவையான ஒரு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம கவிஷ் கியூட் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சூப்பராக கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டே நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வச்சு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கூடவே இட்லி சாம்பாரோட பொங்கல் ரெடி.